ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டுக்கு அகெயின் இங்கே 2 பீடில் போட்டு முடிக்கணும். இது கார்னர் தான், ஆனாலும் நம்ம ஃபினிஷிங்னால 2 பீடில் போட்டு முடிக்கணும். This is the corner. So again I am finishing adding with 2 beads in the base bead. Now I have to add 3 beads. 3 bead add பண்ணிருக்கேன். த்ரீ பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இப்போ முடிஞ்சிருச்சு. திருப்பியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் பீடு தான் வரும். ஒரு சென்டர் பீடு ஒரு கார்னர் பீடுன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரு சென்டர் 2 வரும், திருப்பியும் ஒரு கார்னர் 2 சென்டர் ஒரு கார்னர், அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இங்கே சென்டருக்கு தான் வருது, அதனால் 2 பேஸ் பீடில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம 4 பீடு ஆட் பண்ணுறோம். இந்த லைன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், கார்னர்ஸில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ in this line there will be change of color for the corners. நாலு பீடு போட்டுட்டு இங்கே இதில் நம்ம முடிச்செல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது, அப்படியே தான் பண்ணுறோம், நீட்டாக வரும். இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கலர் சேஞ்ச் வந்து கார்னரில் மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கலர் சேஞ்ச் வில் பி ஒன்லி இன் த கார்னர்ஸ். நவ் அகெயின் there's another center bead. there will be 2 centers and 1 corners. இது சென்டர் தான். ஸோ லைன் போக போக இங்கே 1 2 3 4 5 வரும். பெருசாக போட்டிங்கன்னா ஒரு லைனுக்கும் அந்த சென்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். So after adding 3 beads you need to again insert in the last bead. ஸோ கடைசி பீடில் இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் வருது. 2 சென்டர் பீட் போட்டோம் 6 6ஆக. ஸோ இது வந்து கார்னர். இது கார்னர். இப்போ கார்னரில் நமக்கு கலர் மாறி வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடணும், கலர் மாற்றி போடணும் இந்த கார்னர்ஸ் எல்லாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். 4 பீட்ஸ் தான் ஆட் பண்ணணும், ஆனால் வந்து கலர் மட்டும் மாற்றி போடணும். ஸோ ஒரு எல்லோ, ஒரு ரெட், 4 பீட் ஆட் பண்ணோம், 2 எல்லோ அகெயின், பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பீட் ஆட் பண்ணோம். ஸோ ஹியர் ஃபார் திஸ் we have to add 1 yellow 1 red 2 yellow. count of bead is 4 but there's a change in color. இப்போ இந்த லாஸ்ட் பீடில் இது இன்சர்ட் பண்ணுறோம். ரைட், இப்போது அகெயின் 2 பேஸ் பீட் வரும். இப்போ 2 பேஸ் பீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் வந்து பழைய மாதிரி வரும். கார்னர் வரும்போது மட்டும் சேஞ்ச் ஆகி வரும்.
1 2 3 இதிலலாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் கிடையாது. கார்னர்ஸில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சென்டர் தான் 3 பீட் போடணும். நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ த சென்டர். we are going to do 3 beads. ஸோ நான் திருப்பியும் கார்னர் வந்திருக்கு, நெக்ஸ்ட் கார்னரு. ஸோ ஒரு பீடில் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணோம். சென்டருக்குலாம் 2 பீடில் பண்ணோம். இதுக்கு வந்து ஒரு பீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் 1 yellow 1 red again 2 yellow. இப்போ திருப்பியும் சென்டர்ஸ் வந்து 2 பேஸ் பீடில் என்டர் பண்ணோம். இப்போ இதே ப்ராசஸ் தான் ஃபுல் லைனும் முடிச்சுட்டு பார்ப்போம். இது வரைக்கும் வரும். See now the same way we have to continue and come till here. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் இதோட முடிச்சிருக்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் திருப்பி நம்ம இதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். we are adding 1 yellow 1 red and 1 yellow again. ரைட். இப்போ இங்கே முடிச்சிருக்கோம். இந்த ஒயர் சின்னதாக இருக்குது, அதனால் நான் இது அப்படியே விட்டுறேன். திஸ் ஒயர் இஸ் ஷார்ட், ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் ஆஸ் இட் இஸ். ஐம் டேக்கிங் எ ஃப்ரெஷ் ஒயர். Now I have taken a fresh wire and I joined in the center circle. This is the center circle we started. So I have added in 1 bead. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயர் முடிஞ்சிருச்சு, அதனால் புது ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நடுவில் தொடங்கணும் இல்லையா, அதில் ஒரு பீடில் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பீடில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் சென்டர் சர்க்கிள். ஸோ இப்போ இந்த சென்டர் சர்க்கிளில் சுற்றி நம்ம இப்போது பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றுத்தில் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம 6 கவுண்ட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம 4 கவுண்ட் போடணும். 4 கவுண்ட்டு. இப்போ ஒரு பீடு இங்கே பேஸில் இருக்குது, 3 பீடு மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். மூணு பீடு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒயரோட கார்னர் எடுத்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணணும்.
இப்போ வந்து இது 4 கவுண்ட் பீடு. பார்த்திங்கன்னா தெரியும் 4 கவுண்ட் பீடு. இது போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஒயரை தூக்கி இந்த பேஸ் பீடில் போட்டிருக்கோம், அடுத்து இந்த பேஸ் பீடில் போடணும். See this wire we have to now insert in the next one. So this is the base bead we have finished and we are going to insert in the next base bead. I'm pulling it out. Now check, we have taken a fresh wire, so check the length of the wires. நம்ம இது புது வயர் எடுத்துருக்கோம். புது வயர் ஸ்டார்டிங் மட்டும் நம்ம வயர் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி சரி சமமாக வச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது அடுத்த பேஸ் பீடில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 and 2 இருக்குது. இப்போ நம்ம 2 பீட் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இதை ஒரு ஃபுல் சர்க்கிள் நம்ம போடணும் 4 கவுண்டில். திஸ் full 6 beads we have to do with the 4 count. 2 beads are there. Now I'm adding 2 beads. And inserting here. இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளும் நம்ம 4 பீடில் போடணும். இது 4 பீடு வரும் கவுண்ட் பார்த்திங்கன்னா. இப்போ அடுத்தது திருப்பியும் அடுத்த பேஸ் பீடில் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது திருப்பியும் 2 பீட் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் லைனும் நம்ம முடிக்கணும். 2 பீடாக போட்டு முடிக்கணும். இப்போ அடுத்தது திருப்பியும் நெக்ஸ்ட் பேஸ் பீடில் ஆட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் இதில் போகாது, அதுக்கு இந்த பின் எடுத்து நீங்கள் இதில் குத்துனீங்கன்னா இந்த வாட்டர் கொஞ்சம் லூஸ் ஆகும். சம்டைம்ஸ் த பீட்ஸ் wire won't go, just put the small safety pin and poke it so that we'll be able to insert the wire.